நாளாக விசுவாச வாழ்க்கை என்ற தலைப்பிலே நாங்கள் பார்த்து வருகிறோம். விசுவாச வாழ்க்கை எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. நாங்கள் கடந்த நாட்கள்ல பார்த்தோம், விசுவாச வாழ்க்கை என்றது ஏதோ குறுகிய கால வாழ்க்கை அல்ல. தேவன் நமக்காக ஒரு நீண்ட கால வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நம்ம நீண்ட காலமா வாழும்போது இந்த நீண்ட காலத்துல நம்முடைய வாழ்க்கையில பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், பசி, பட்டினி, ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கிறார். அந்த 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் அழைத்த போது அவன் அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் போது அவனுக்கு பசியும் பஞ்சமும் வருது, பட்டினி வருது. அப்ப அங்க எகிப்து தேசம் என்ற ஒரு தேசம் இருக்குது. அவன் அங்கு அடைக்கலத்துக்காக என்ன செய்யறான், தன்னுடைய ஆகாரத்துக்காக அடைக்கலத்துக்காக அவன் எகிப்து தேசத்துக்கு போகும்போது கடவுள் அங்க அவன் என்ன செய்யறாரு, அவன் அங்கு ஆசீர்வதித்து அவன் அங்கிருந்து புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் போன விதமா அவனை உடனே ஆண்டவர் அதிகமா அவன் ஆசீர்வதித்து அனுப்பினார். அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் விசுவாச வாழ்க்கையில நமக்கு நிறைய போராட்டங்கள், கடினமான பாதைகள், நிறைய சூழ்நிலைகள், தேவைகள் நிறைய வருது. ஆனாலும் கர்த்தரை நம்பி வாழும்போது, விசுவாசித்து வாழும்போது ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை வீண் போக விட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு பலன் கொடுக்கிறவரா இருக்கிறார். இப்ப நாங்க ஒன்று என்ன செய்யணும் என்றால், நாங்க விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுதான் இந்த வேதவசனத்துல நாங்க பார்க்க போகிறோம். யூதா 1ஆம் அதிகாரத்துல நாங்க 3ஆம் வசனத்திலிருந்து நாங்க வாசிப்போம். இந்த வார்த்தைகள் சொல்லுது பாருங்க, விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை சிலர் காமவே விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற சில பக்தியற்றவர்கள் சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று வேதம் சொல்லுது. ஆனாலும் அதுல ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிற காரியம் என்னென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எகிப்திலிருந்து வரப்பண்ணின போது அந்த விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவர் ரட்சித்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவங்க எகிப்திலிருந்து 400 வருஷம் அடிமைத்திலிருந்து வெளியே வர்றாங்க. யாருன்னா மோசே மூலமா ஆண்டவர் பேசின அவருடைய வார்த்தையை நம்பினாங்களோ, விசுவாசித்தாங்களோ, அவங்கள ஆண்டவர் பிழைக்க செய்தார். அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆனா விசுவாசியாதவர்கள் ஆண்டவர் என்ன செய்தார்? அழித்து கொண்டே வந்தார். நீங்க அந்த சம்பவத்துல நீங்க யாத்திராகமம் 2:3 நீங்க மோசே அழைத்தது மேற்கொண்டு நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் நிறைய இடங்கள்ல ஜனங்களை அழிக்கிறார். ஜனங்கள் மேல வாதைகளை கட்டளையிடுறார். ஜனங்கள் பலவிதமான கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள போறாங்க. அப்ப ஆண்டவர் நல்லவர் என்று இப்ப நீங்க கேட்கலாம், என்ன பிள்ளைங்க நீங்க ஆண்டவர் நல்லவர் என்று பிரசங்கம் பண்றீங்க, ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறவர் என்று பிரசங்கம் பண்றீங்க. ஆனா நீங்க பழைய பாடலாம் வாசிக்கும் போது நிறைய பேருக்கு அழிவு வந்திருக்குது. அங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவனே நிறைய காரியங்களை செய்திருக்கிறாரு. அப்ப நல்ல ஆண்டவர் இப்படி செய்யலாமான்னு கேட்கும் போது அவர் ஏன் செய்தார் என்றா ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லியும் அந்த ஆண்டுடைய சத்தத்துக்கு அவங்க என்ன செய்யல, கீழ்ப்படியல. நாங்க போன நாங்க பார்த்தோம், கடைசியா முடிக்கும் போது பார்த்தோம், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அங்க ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அது வீட்டுல வேலை செய்து கொண்டிருக்கிற ஆகாருக்கும் தெரிஞ்சு கொண்டும் ஆண்டுடைய வார்த்தையை மீறி 3 பேருமே ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமா செயற்பட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினாங்க? மனுஷர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினாங்க. பைபிள் 118ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய நம்ம கர்த்தர் மேல நம்முடைய நம்பிக்கையை வைக்கணும், மனுஷன் மேல நம்முடைய நம்பிக்கையை வைக்க கூடாதுன்னு வேதம் சொல்றாங்க. அந்த இடத்துல பாருங்க, மாறி மாறி அவங்க மற்ற மனுஷர்களை நம்புறாங்க, கர்த்தரை நம்பல. அதனால அவங்க என்ன செய்யறாங்க? பாவம் செய்யறாங்க. ஆண்டுடைய வார்த்தையை மீறி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசியாம தங்களுடைய
சுய பலத்தினால, தங்களுடைய சரீர பலத்தினால பிள்ளைய ஒருத்தரை உருவாக்கிடலாம் என்று பார்க்கிறாங்க. அப்ப அங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு? 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடாம ஆகாருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்ததுனால அங்க என்ன நடக்குது இந்த பாருங்க. 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாங்க வாசிப்போம். அவங்களே வாயினால் என்னத்தை பேசுறாங்க? நியாய தீர்ப்பை பேசுறாங்க. கர்த்தர் எனக்கும் உனக்கும் நின்று நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக. அப்ப அவங்க அறிஞ்சிருந்தாங்க, மனுஷன் செய்கிற பாவத்துக்குரிய தண்டனையை ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். இப்ப நியாய தீர்ப்பு ஆண்டவர் தருவார். நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. இன்றைக்கு நாங்களும் அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்னென்றா, நியாய தீர்ப்பு நாள்ல நாங்க பேசுகிற வீணான வார்த்தைக்கு கூட என்ன செய்யணுமா? ஆண்டவரத்துல என்ன செய்யணுமா? கணக்கு கொடுக்கணுமா? நாங்க பேசுகிற வீணான வார்த்தைக்கு கூட நாங்க நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணுமா? அப்படி கீழே வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, அந்த ஆகாருக்கு சொல்றாரு பாருங்க, அந்த உனக்கு இஸ்மவேல் என்ற ஒரு பிள்ளை பிறப்பான், அவனை நான் ஆசீர்வதிப்பேன், அவனை நான் பெருக பண்ணுவேன், அவருடைய சந்ததியும் எண்ணி முடியாததா இருக்கும், அவருடைய சந்ததியும் எண்ணி முடியாததா இருக்கும். ஆனா அவன் எப்படி இருப்பான்னா, அந்த இஸ்மவேல் துஷ்ட மனுஷனா இருப்பான். எப்படி இருப்பான்? துஷ்ட மனுஷனா இருப்பான். ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அந்த பிள்ளை பிறந்ததுனால அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், அவன் என்ன செய்வான்? நிறைய பேருக்கு அவன் எதிரியா இருப்பான், நிறைய பேர் அவன் கொல்லுவான், அழிப்பான். அதே போல அவனுக்கும் நிறைய எதிரிகள் இருப்பாங்க. அப்ப அதே அந்த வசனத்தை கீழே எடுத்தவங்க வாசிங்க. அந்த இஸ்மவேல் எப்படி இருப்பான்? ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் துஷ்ட மனுஷனா இருப்பான். இன்றைக்கும் பாருங்க, அவருடைய கை எல்லோருக்கும் விரோதமாக இருக்கும். அவனுக்கு விரோதமாக நிறைய பேர் இன்னைக்கு பாருங்க, இஸ்ரேல் தேசத்துக்கும் பாலஸ்தீன தேசத்துக்கும் இடையில யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. அப்ப இன்னைக்கு பாருங்க, அவங்க இவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, இவங்க அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் அன்றைக்கு சொன்ன காரியம் இன்றைக்கும் பூமியில நிறைவேறி கொண்டிருக்கு, நடந்து கொண்டிருக்குது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் அன்றைக்கு சொல்றாரு பாருங்க, அந்த ஆகார் வார்த்தையை மீறினதுனால இன்னைக்கு இவ்வளவு யுத்தம் நடக்குது. இப்ப நிறைய பேர் கேட்கிறாங்க, ஆண்டவருக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, ஆண்டவர் இதெல்லாம் நிப்பாட்டக்கூடாதான்னு கேட்கிறாங்க. அன்றைக்கு ஆண்டவர் சொன்னதை அவங்க கடைபிடித்திருந்தால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம், உபத்திரவம், சண்டை, யுத்தம் இந்த உலகத்துல வந்திருக்காது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா இன்னைக்கு தேசங்கள் சமாதானமா இருந்திருக்கும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அன்றைக்கு அவங்க கீழ்ப்படியாததுனால இன்றைக்கும் என்ன நடந்து கொண்டிருக்குது? அன்றைக்கு கீழ்ப்படியாத காரியத்தினால இன்றைக்கும் பூமியில பாவம் ஆண்டு கொண்டிருக்குது, மரணம் ஆண்டு கொண்டிருக்குது, யுத்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு அதே போல ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கு நீங்க கீழ்ப்படியாம இருப்பீங்களா? அந்த கேட்டு அதன்படி கை கொண்டு அதன்படி கீழ்ப்படியாம இருப்பீங்கன்றா அந்த வார்த்தை கீழ்ப்படியாமையினால, விசுவாசியாமையினால யூதாவை நாங்க வாசிச்சோம், நம்முடைய வாழ்க்கையில ஆக்கினைகள் வந்து கொண்டேதான் இருக்க போகுது. ஆனா ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தீமை அணுகாது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப இங்க பாருங்க, எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமா இருக்கும். அதுக்கடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இன்னைக்கு பாருங்க, எங்கெங்கெல்லாம் போயிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் குடியிருக்கிறாங்களோ இன்னைக்கு அதே போல இஸ்மவேலுடைய சந்ததியும் அதிகமா பெருகி கொண்டுதான் இருக்குது. இன்னைக்கு நம்மளை சுற்றியும் அவங்க காணப்படுறாங்க. எப்படி? எதனால? இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஐயோ இவங்கெல்லாம் ஆண்டவரை மறுதளிக்கிறவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்களே, ஆண்டவர் இவங்களை ரட்சிங்கன்னு நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா அன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் செய்த தப்பினால்தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்ததி உருவாகி இருக்குது. அப்ப இன்னைக்கு நாங்க செய்கிற தவறு என்ன செய்யும்? எதிர்காலத்துல நம்முடைய சந்ததியை பாதிக்கும், உலகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும். நாங்க நினைக்கிறோம், நான் ஒருத்தன் தானே தவறு செய்யறேன், ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம் நான் ஒருத்தன் தானே செய்யறேன். ஆனா அது எதிர்காலத்துல பல சந்ததிகளை அது என்ன செய்யும்? பாதிக்கும் என்று வேத வசனம் சொல்லுது. இப்ப நாங்க யூதா புஸ்தகத்துக்கு நாங்க திருப்பி கொள்ளுவோம். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்றா, நீ விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். விசுவாசத்திற்காக தைரியமாய் இன்னைக்கு நாங்க சில காரியங்களை விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு நாங்க சில காரியங்களை நாங்க விசுவாசிக்கிறோம். நாங்க கர்த்தரை விசுவாசிக்கிறோம், ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். அப்ப விசுவாசிக்கிறோமா இருந்தா அவர் சொல்லுகிறபடி நாங்க நடக்கணும், இந்த வசனத்தை கை கொள்ளணும், இந்த வசனத்துக்கு மாறா நாங்க நடக்க கூடாது. அப்ப
வார்த்தைக்காக போராடணும் அப்படின்னா இதற்கு விரோதமா நடக்கும்படி, இந்த வசனத்துக்கு விரோதமா நடக்கும்படிக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் உங்களுக்கு வரும், நிறைய எண்ணங்கள் வரும், நிறைய ஆசபாசங்கள் வரும், நிறைய சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில வரும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும், அதை போராடி ஜெயித்து கொள்ளணும் அப்படின்ற வேதம் என்ன சொல்றதுன்னா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் யுத்தம் செய்கிறது. அப்ப நம்ம ஆவி மேற்கொள்ளணுமா இருந்தா நாங்க என்ன செய்யணும், வேதத்துல இன்னும் நாங்க என்ன செய்யணும், ஆண்டவர் மேலே வேதத்தின் மேலே பிரியமா இருக்கணும், அதுல ஊறணும், இந்த வார்த்தையை தினந்தோறும் அறிக்கை செய்யணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய உதவி கேட்கணும். ஆண்டவரே, நான் இந்த மாம்சத்தை மேற்கொள்றதுக்கு உங்களுடைய பலனை எனக்கு தாங்க, உங்களுடைய வல்லமை எனக்கு தாங்கன்னு சொல்லி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஆதியாகமம் 14 நம்ம இப்ப வாசிச்சோம். ஆபிரகாமுக்கும் சாராருக்கும் இவ்வளவு பேசியும் அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அப்ப ஆண்டவர் 17ஆம் அதிகாரத்துல அவனுக்கு சொல்றாரு, ஆபிரகாமுக்கு மறுபடியும் வந்து சொல்றாரு, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீ நினைக்கலாம் உனக்கு 100 வயசு ஆயிடுச்சு, சாராளுக்கு 90 வயசு ஆயிடுச்சு, என்ன சாராளோட கர்ப்பப்பை செத்து போயிடுச்சு, என்னட்டு ஒரு வல்லமையும் இல்லை, எங்களுக்கு பலனே இல்லை, நாங்க எப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கலாம் அப்படின்னு நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனா உன்னோடு இருக்கிற நான் எப்படிப்பட்ட தேவன் என்றால், நான் சர்வ வல்லமையில தேவனா இருக்கிறேன். இன்னைக்கு நீங்களும் நினைக்கலாம், இப்படி இதெல்லாம் எப்படி ஆகுமோ தெரியலையே, இந்த வார்த்தை எப்படி விசுவாசிக்கு நான் நடக்குமான்ற சந்தேகம் எனக்குள்ள இருக்குது. விசுவாசம் சேர்ச்சிக்கு வந்தா வார்த்தை கேட்க விசுவாசம் வருது, ஆனா வெளியில போயிட்டு பிரச்சனையை பார்த்த உடனே, சூழ்நிலையை பார்த்த உடனே சந்தேகம் வருது. இது எப்படி ஆகும் என்ற சந்தேகம் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க கர்த்தரை நோக்கி இருக்கும்போது, அவருடைய வார்த்தையை நோக்கி இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாரு, உங்களுடைய விசுவாசத்துக்கு தக்கதாக உங்களுக்கு பலன் அளிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப நாங்க என்ன செய்யணும், இந்த விசுவாசத்துக்காக நாங்க போராட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நமக்கு எதிராக வரும். நாங்க விசுவாசிக்கிற இந்த காரியத்துக்கு மாறாக நடக்கும்படிக்கு நிறைய சோதனைகள் வரும். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டுடைய பலத்தின் உதவியுடன் நாங்க இந்த போராட்டங்கள் மேல ஒரு ஜெயத்தை எடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப தைரியமா போராடணுமா, ஆண்டவர் வெற்றியை தருவார் என்ற உறுதியோடு நாங்க ஓடணுமா? பைபிள்ல இன்னொரு இடத்துல சொல்றது, நாங்க ஓடுகிற விசுவாச ஓட்டத்துல ஆண்டவர் நமக்காக ஒரு நித்திய கிரீடத்தை வச்சிருக்கிறார், அதை பெற்றுக்கொள்வதுன்ற நிச்சயத்தோடு ஓடுங்கள். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அதை நம்ம படிக்கிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். அந்த லெக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த லெக்கை நிச்சயமா அடைவோம் என்ற நிச்சயத்தோடு நாங்க ஓடணுமா? இங்க இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, 4வது வசனம். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் நம்ம மேல கிருபை உள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும், பாவிகளா இருந்தாலும், நாங்க பாவிகளா இருக்கும் போது கிறிஸ்து இயேசு நம்ம மேல வைத்திருக்கிற அன்பினால நம்மளை ரட்சித்திருக்கிறார், நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நாங்க நல்லவங்களா இருக்கும் போது இல்ல, நம்ம ஆண்டவனுக்கு புறம்பா இருக்கும் போது, பாவிகளா இருக்கும் போது அவர் நம்ம மேல அன்புள்ளவரா இருந்ததுனால நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஆனா நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஆண்டுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவா புரட்டி என்ன செய்யறாங்க, தேவனை மறுதளிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க சிலர் பக்க வழியா நுழைந்திருக்காங்க வேதம் சொல்லுது. ஆனா இப்படிப்பட்டவங்களுக்கு, அதாவது தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிறவங்களுக்கு என்ன இருக்கா, ஆக்கினை தீர்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து சொல்லுது பாருங்க, நீங்கள் முன்னே அறிந்திருந்தாலும் நம்மளுடைய விசுவாசமும் எங்க ஆரம்பமாச்சுன்னா நம்முடைய ரட்சிப்புல ஆரம்பமாச்சு. ஒரு மனுஷன் எப்படி ரட்சிக்கப்படுறான்? ஒரு மனுஷன், நீங்க ரட்சிக்கப்படும் போது எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? விசுவாசித்ததுனால ரட்சிக்கப்பட்டீங்க. சில பேர் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்தீங்க, சில பேர் அற்புதங்கள் நடக்கிறத பார்த்து ரட்சிக்கப்பட்டீங்க. ஏதோ ஒரு முறையில நீங்க என்ன செய்தீங்க, இயேசுவை விசுவாசித்ததுனால ரட்சிக்கப்பட்டீங்க. என்ன வேதம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எபேசியர் 2:7 சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை என்ற தேவன் நமக்கு இலவசமாக ரட்சிப்பை கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை விசுவாசத்தின் மூலமாக நாங்க என்ன செய்தோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் எங்க ஆரம்பமாக இருந்தா,
எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நாங்க ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு நாங்க அந்த ரட்சிப்பு நிச்சயத்துக்குள்ள வரும்போது அந்த விசுவாசத்தினாலதான் நாங்க ரட்சிப்புக்குள்ளேயே வர்றோம். அப்ப இங்க என்ன சொல்றதுன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அவர் வெளியே வர பண்ணின போது அங்க என்ன நடக்குதுன்னா, அதுல விசுவாசித்தவர்கள் மோசே சொல்றாரு, நாங்க வாங்க போய் ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவர் என்னோட பேசினாரு. அப்ப யாருன்னு ஆண்டவரோட பேசினாரா, ரைட் வாங்க ஆராதிப்போம் விசுவாசிக்கு வெளியே வந்தாங்களோ, அந்த வெளியே வர அந்த நாள்ல அந்த ராத்திரி என்ன நடக்குது வடிவா நீங்க ஆராய்ந்து பாருங்க. அன்றைக்கு ராத்திரி என்ன நடக்குது, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு ஆட்டுக்கடா ஒரு பஸ்காவை என்ன செய்யும், தெரிந்தெடுத்து அந்த ஆட்டுக்கடாவை என்ன செய்யும், பலியிட்டு என்ன செய்ய ரத்தத்தை எடுத்து மேல் சட்டத்திலையும் நிலைக்காலையும் பூசு, சங்காரத்துவம் வருமா. என்ன சங்காரத்துவம் வரும்போது யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த சங்காரத்துவம் என்ன செய்ய மாட்டான், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டான், அழிக்க மாட்டான். யாரெல்லாம் அதை எப்படி ரத்தத்தை பூசுவாங்களா, உள்ள இருந்தா பாதுகாப்பா, வெளியில இருந்தா அதெல்லாம் நம்ப முடியாது. எனக்கு நிறைய வேலை வெளியில இருக்குது, நான் போய் வேலை செய்யணும் அப்படின்னு வெளியே இருக்கிறவன் என்ன நடக்கும், சங்காரத்துவம் என்ன செய்வான், அவனை சங்கரிச்சுட்டு அழிச்சிட்டு போயிடுவான். யாரெல்லாம் மோசே மூலமா ஆண்டவர் பேசின இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ரத்தத்துக்குள்ள இருந்தாங்களோ, அந்த பூசப்பட்ட ரத்தத்துக்குள்ள இருந்தாங்களோ, அவர்கள் எல்லாம் அந்த நாட்டில் காக்கப்பட்டார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? யாரெல்லாம் இதை நம்பாம இந்த வார்த்தையை விசுவாசிக்காம அதுக்குள்ள ரத்தத்தை பலியிடாம அந்த பஸ்காவை பலியிடாம வெளியில இருந்தாங்களோ, அவர்கள் எல்லாம் அன்றைக்கு நிர்மூலமானார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப பாருங்க, அன்றைக்கு என்ன நடந்தது, அந்த வார்த்தையை விசுவாசிச்சு அதன்படி செய்ததுனால பிழைத்தாங்க. அப்ப அவங்க உள்ள யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள ரத்தத்தின் மறைவுல இருந்தாங்களோ அவங்க எல்லாம் புறப்பட்டு போகும்போது அவங்க எல்லாம் ஜீவன் உள்ளவர்களாக புறப்பட்டு போனாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சங்கீதம் 27ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் சொல்லுது, தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஏன்னா நான் இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்கன்றது முக்கியம் அல்ல, ஆனா இந்த இடத்துல என்னை உயர்த்த கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் உள்ளவரை வாங்கலாட்டி நம்ம இந்த இடத்துல இல்ல கொடுமையிலே இருந்தாலும் அதை விட பெரிய பணக்கார தேசத்துல இருந்தாலும் நாங்க தரித்திரத்துல தான் வாழ போறோம். ஆனா நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தேற்றுவார், அவர் என்னை உயர்த்துவார், அவரை நம்பி வாழ்ந்து பாருங்க, அவரை விசுவாசித்து அவரை சார்ந்து கொண்டு வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் அந்த இடத்திலே உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இங்க என்ன நடக்குது, ஆண்டவர் யூதா புஸ்தகத்துல என்ன சொல்றாரு, கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அப்ப அதுக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கும் ஒரு விசுவாசம் தேவை, அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிறதுக்கும் ஒரு விசுவாசம் தேவை, இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிறதுக்கும் ஒரு விசுவாசம் தேவை. ஓய்வு நாள்ல சேர்ச்சுக்கு வர்றது இல்லை, சேர்ச்சுக்குள்ள இருந்து முழுமையா பங்கு பெற்றதுக்கு ஒரு நம்பிக்கை விசுவாசம் தேவை, அது ஒரு கட்டம். அடுத்தது இங்க இருந்து கொண்டு இந்த வார்த்தையை கவனமா கேட்கிறதுக்கு ஒரு விசுவாசம் நிச்சயம் தேவை. அன்னைக்கு என்ன செய்தாங்க, அன்றைக்கு ராத்திரி பஸ்கா அடிக்கப்படும் போது ரத்தம் பூசப்பட்ட போது ஒரு சிலர் உள்ள இருந்தாங்க, அது விசுவாசம், அவங்களுடைய விசுவாசம் உள்ள இருந்த ஆண்டு பாதுகாப்பார், காப்பாற்றுவார், எங்களை ரட்சிப்பார், சங்காரத்துக்கு எங்களை செய்ய மாட்டான், அடிக்க மாட்டான். இன்றைக்கு நமக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, என்னது வாதையை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்ப எனக்கு நேரிடாது. ஏன் ஸ்டிக்கரை ஏசுவின் ரத்தம் ஜெயம் என்ற ஸ்டிக்கரை உங்களோட வாகனத்தில் ஒட்டி இருக்கிறதா இல்லையா, அங்க முன்னுக்கு ஒரு நிலைக்கால் ஒட்டி இருக்கிறதா இல்லையா, இல்ல இயேசுவின் ரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டிருக்கிறதுனால, ஆண்டுடைய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நீங்க நினைவு கூறுறதுனால. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவருடைய ரத்தத்தை பானம் பண்றதுனால, அவருடைய சமீபத்துல நீங்க அதை புசிக்கிறதுனால. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த விசுவாசம் அப்ப எடுத்துக்கொள்ளும் போது எப்படி எடுத்துக்கொள்ளணும், விசுவாசத்தோட எடுத்துக்கொள்ளணும். அப்ப இதை பாருங்க, யாருக்கு விசுவாசியாதவங்களை தான் ஆண்டவர் தண்டிக்கிறார், அழிக்கிறார். நீங்க நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஆண்டவர் நம்ம எப்படி விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டோமோ இன்றைக்கு நாங்க அந்த விசுவாசத்தினால ஒரு நாளுக்கு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீங்க எதனால வாழ்றீங்கடா, எங்களை கணவன் உழைக்கிற பணத்தினால, இல்லை நான் உழைக்கிற பணத்தினால இல்ல, எதனால நாங்க பிழைக்கிறோம், விசுவாசத்தினால பிழைக்கிறோம். கடவுளை நம்பி வாழ்றதுனால பிழைக்கிறோம், பணத்தை நம்பி வாழ்றதுனால பிழைக்கல, உறவினர்களை நம்பி வாழ்றதுனால பிழைக்கல, என்ன இலங்கை நாட்டு அரசாங்கத்தை நம்பி வாழ்றதுனால பிழைக்கல, நான் கர்த்தரை நம்பி வாழ்றதுனால பிழைக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவருடைய வார்த்தையை நான் நம்பி வாழ்றதுனால பிழைக்கிறேன்.
அப்ப அங்க என்ன சொல்றதுன்னா, பின்பு விசுவாசியாதவர்களை அழைத்தார். ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, அங்க ரத்தத்துக்குள்ள இருந்துட்டாங்க. ஆனா இப்ப புறப்பட்டு வரும்போது நடந்து போறாங்க, வனாந்திரத்தில் நடந்து போறாங்க. அவங்க நடந்து போகும்போது கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. எதை நோக்கி போறாங்க? கானானை நோக்கி போறாங்க. போற வழியில நிறைய ஆபத்துகள் வருது. நாங்க இப்ப புதன்கிழமை எல்லாம் அதான் பார்க்கிறோம், வீட்டுக்குள்ள அதான் பார்க்கிறோம். போன கிழமை, அதுக்கு போன கிழமை முதல் கிழமை பார்த்தோம். அங்க செங்கடல் அவங்களுக்கு எதிராக வந்தது. அதுல இருந்து ஆண்டவர் என்ன செய்தார்? பிழைக்கும்படி செய்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதுக்கப்புறம் என்ன வருது? அங்க கசப்பா, தண்ணீரே இல்லாத ஒரு நிலைமை வருது. ஆனா அங்க என்ன செய்யறாரு? மாறாவின் நீர் அங்க கசப்பா இருக்குது. ஆனா அந்த கசப்பான நீரை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு மரத்தை வெட்டி போட சொல்றாரு. மரத்தை வெட்டி போட்டோடனே அது எப்படி மாறிடுது? அதையும் விசுவாசிக்கிறாங்க. இது என்ன, மரத்தை வெட்டி போட்டுட்டா இனிப்பாயிருமா? அதெல்லாம் நாங்க குடிக்க மாட்டோம். குடிக்காம இருந்தாங்களும் தாகத்தோட இருந்தாங்க. யாரெல்லாம் விசுவாசித்து குடித்தாங்களோ அவங்களோட தாகத்தை தேவன் தீர்த்தார். எத்தனை பேர் ஆமென்? கூட சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்கும் என்று சொல்றார். யார் இந்த வார்த்தை ஆண்டவர் மேல விசுவாச வார்த்தையை கேட்டு ஆண்டவர் என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர், அவர் வியாதியை என்னை விட்டு விலக்குவார் ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்தாங்களோ ஆண்டவர் அவர்களை பிணிகளில் இருந்து விடுவித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே போல அப்படியே போகும்போது அங்க கண்மலையினால் அவங்களை என்ன செய்யறாரு? அவங்களை தாகத்தை தீர்க்கிறார். அதுக்கப்புறம் மன்னாவினால் என்ன செய்யறாரு? அவங்களை போஷிக்கிறார். இப்படி எரிகோவை என்ன செய்யறாரு? அதை விடுந்து விட பண்றார். இப்படியாக விசுவாசிக்கிறவர்களை தேவன் காப்பாற்றி கொண்டே போறார். கானானை கிட்ட போன உடனே யார் பிரவேசித்தாங்க? விசுவாசித்தவர்கள் தான் பிரவேசித்தாங்க. விசுவாசியாதவர்கள் வனாந்திரத்துல செத்து போன நலமாயிருக்கும் என்று சொன்னவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? அழிந்து போனாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் அதே காரியம் தான். நீங்க நம்ம போகிற பாதையில நிறைய கடினமான சூழ்நிலைகள் இருக்குது. தரித்திரம், வேதனைகள், பஞ்சம், பசி, பட்டினி, குறைவுகள் எல்லாம் வருது. இதன் மத்தியில நீங்க கடவுளை நம்புங்க, கடவுளை விசுவாசிங்க. கடவுள் இதுல இருந்தெல்லாம் நம்மளை ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்ப பாருங்க, விசுவாசியாதவர்களை அழித்தார். அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. இது ஆறாம் வசனம் யாரை குறிச்சு சொல்லுதுன்னா, இது ஆண்டவர் உலகத்தை எல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்னுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நிறைய தேவதூதர்கள் இருந்தாங்க. நிறைய தேவதூதர்கள் இருந்தாங்க. மைக்கேல், ரஃபாயேல், அதே போல கபிரியேல், இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. அதே போல லூசிபர். இந்த லூசிபர் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு பதிலா இந்த ஆராதனை, துதிகான மகிமையெல்லாம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டான்? ஒரு கூட்டத்தை தன்னே எடுத்துக்கொண்டு ஆண்டவர் அவன் என்ன செஞ்சிட்டாரு? அவன் ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை அவன் தனக்குள்ள ஏற்படுத்த ஆண்டவர் அவன் அங்கிருந்து கீழே தள்ளிட்டார். அங்கிருந்து கீழே தள்ளி அவனுக்கு நரகத்தை உண்டு பண்ணி தள்ளிட்டார். இன்னைக்கு பிசாசு ஆண்டவர் என்ன செய்து வச்சிருக்கிறாரா? மகா நாளிலே நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி வச்சிருக்கிறார். நித்திய சங்கிலியில பிசாசு என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரா? கட்டி வச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவர் அதை நீங்க வெளிப்படுத்தல வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லுது, அவர் என்ன செய்வாராம்? அவர் என்ன செய்வாராம்? பிசாசு அந்த சங்கிலியிலிருந்து கலட்டி விடுவித்து என்ன செய்வாராம்? அவனை ஒட்டு மொத்தமா அழிப்பார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ரைட். அப்படியே நீங்க வாசிங்க 7ஆம் வசனம். அப்படியே அப்ப அந்த பிசாசு என்ன செய்தானா? தன்னை படைத்த ஆண்டவரை வணங்குறதுக்கு பதிலாக அந்த தேவதூதர்கள் என்ன செய்தாங்கன்னா, தன்னை படைத்த ஆண்டவரை வணங்குறதுக்கு பதிலாக, தன்னை உண்டாக்கின ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு பதிலாக என்ன செய்தாங்கன்னா விபச்சாரம் பண்ணாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு இவங்க தான் மணவாளன், மணவாட்டி. இவங்க என்ன செய்தாங்க? இன்னொருத்தனை தன்னுடைய மணவாளனாக கொண்டாங்க. இன்னொருத்தனை வணங்க வலிக்கிட்டாங்க. இப்ப விபச்சாரம் என்றது இது மட்டும் இல்லை, ஒரு ஆணும் பெண்ணும் இன்னொருவரோட தொடர்பு கொள்வது மட்டும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவருக்கு விரோதமா நீங்க ஓசியா புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. ஓசியா புத்தகத்தில் அப்படியே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அந்த விபச்சாரியான ஓசியா தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, நீ போயிட்டு அந்த விபச்சாரியை போய் திருமணம் செய்ய சொல்றாரு. அதே போலதான் நம்ம எப்படி இருந்தோமா? உட்காலத்துல எப்படி இருந்தோமா? தேவன் அற்றவர்களா இருந்தோமா? வேற வேற தேவர்களை நம்மை படைத்த ஆண்டவரை தொழுது கொள்ளாம ஏதோ ஒரு விக்கிரகத்தை, ஏதோ ஒரு காரியத்தை வணங்கி கொண்டிருந்தோம். வேற தேவர்களுடையவர்களா இருந்தோம். அதாவது அதை எப்படி சொல்றதுல விபச்சாரம் செய்கிறவர்களா இருந்தோம். வேற தேவர்களை வணங்குறது என்னன்னா விபச்சாரம். நம்மளை படைத்த ஆண்டவரை வணங்காம
இன்னொருத்தனை வணங்குறது என்னன்னா விபச்சாரம். அப்ப அப்படித்தான் அந்த தேவதூதர்கள் என்ன செய்தாங்கன்னா ஆண்டவரை வணங்காம லூசிபர் என்ன வழிக்கு பழங்க வலிக்கிட்டாங்க, அப்படியே விபச்சாரம் பண்ண வலிக்கிட்டாங்க. அது அழகா சொல்லப்படுது. ஏன்னா அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தார் அவங்க இதைத்தான் செய்தாங்க. சோதோம் குமாரா பட்டணத்துல இதான் நடந்தது. அவலட்சணமா நடந்து கொண்டாங்க. அவைகள் சூழ்ந்த பட்டணத்தார் அவர்களை போல விபச்சாரம் பண்ணி, யாரை போல? இந்த தூதர்களை போல. அந்த பரலோகத்துல ஆண்டவரை ஆராதிச்சு கொண்டிருந்த தூதர்களை போல இல்ல, மனுஷன் ஆராதித்து கொண்டிருந்த, மனுஷன் மேல நம்பிக்கையை வைத்து, இன்னொரு தூதர் மேல நம்பிக்கையை வைத்து. இன்றைக்கு நிறைய பாருங்க, நம்ம தேவதூதர்களை வணங்க கூடாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சம்மனசுகளை தேவதூதர்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. என்ன ஊழியக்காரர்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. நம்ம வணங்கத்தக்கவர் கடவுள் ஒருவர் தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவர் ஒருவர் தான் வணங்கத்தக்கவர். அவரை தவிர யாரையும் என்ன செய்யக்கூடாது? வணங்க கூடாது, ஆராதிக்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாது. அப்ப அவங்க என்ன செய்தாங்க? தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்ட தேவதூதர்கள் ஒரு சிலர் என்ன செய்தாங்க? அவங்க இன்னொரு தேவதூதரை வணங்க வலிக்கிட்டாங்க. இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை மறுதளித்து நிறைய பேர் தேவையில்லாத விக்கிரகங்களை வழிபட வலிக்கிட்டாங்க, வணங்க வலிக்கிட்டாங்க. சோதோம் குமாராவே இதான் நடக்குது. அதனாலதான் அந்த ஆண்டவர் சோதோம் குமாரை அழிக்கணும். அவங்களும் இப்படிப்பட்ட துர்க்கிரியைகள் செய்ததனால் அழித்தார். அதுக்கப்புறம் நீங்க வாசிங்க, அவர்களை போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினை அடைந்து திருஷ்டாந்தமாய் வைக்க. அவங்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குதா? எதற்காக அவங்க வைக்கப்பட்டிருக்காங்கன்னா நரக வாழ்க்கைக்காக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது நித்திய அக்கினி, அதாவது அந்த நரகத்துக்குள்ள போறதுக்காக அவங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ளாம, ஆண்டவரை ஆராதிக்காம, என்ன பைபிள்ல சொல்லப்படுகிறது, துன்மார்க்கருக்கு நரகம் ஆயத்தமா இருக்குது. என்ன துன்மார்க்க தேவனை மறக்கிற ஜாதி நரகத்திலே அக்கடி கடலிலே பங்கடைவார் என்று வேதம் சொல்லுது. அப்ப கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப நம்ம கடவுள் ஒருவரை தான் ஆராதிக்கணும், அவரை தான் விசுவாசிக்கணும், அவர் மேலதான் நம்முடைய நம்பிக்கையை வைக்கணும். அப்படி நம்ம அவரை நம்பாம அவர் மேல விசுவாசத்தை வைக்காம வேற தெய்வங்களை விக்கிரகங்களை வேற தேவனை வணங்குவோமா இருந்தா, வேற மனுஷனை வணங்குவோமா இருந்தா, ஊழியக்காரனை தீர்க்கதரிசிய ஆராதிப்போம் வணங்குவோமா இருந்தா நமக்கு நரகம் ஆயத்தமா இருக்குது, நித்திய அக்கினி ஆயத்தமா இருக்குன்னு வேதம் சொல்லுது. அதோட கருத்தை பாருங்க. இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க? தங்களை தாங்களே, அதான் என்னது மை லைஃப் மை ரூல்ஸ், தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்வார்கள். என்ன அவங்க போதனைகளை கேட்க மாட்டாங்க, பிரசங்கங்களை கேட்க மாட்டாங்க, இருந்தவங்களுக்கு கேட்கறது பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு நான் நினைச்சபடிதான் வாழுவேன், எனக்குள்ள தோன்றபடிதான் நான் வாழுவேன் அப்படின்னு தன்னை தானே மேய்த்துக் கொள்வார்கள். ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பனா இருக்கிறார், நாங்க அவருடைய மந்தைகளா இருக்கிறோம், நம்மளை அவர் தான் மேய்க்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவருடைய வசனம் தான் நம்மளை நடத்தணும், அதுதான் நம்மளை போதித்து நடத்தணும். நம்மளை நாங்களே என்ன செய்யக்கூடாது, நம்முடைய மனசு மாம்சம விரும்பினவைகளை செய்ய ஆண்டவர் வார்த்தையின்படிதான் நாங்கள் நடக்கணும். அப்ப அன்றைக்கு ஆகார் சாரால் என்ன செய்தாங்க? சாரால் நினைக்கிறபடி ஆகார் நடந்து கொண்டாங்க. ஆனா அவங்க யார் சொன்னதை கேட்டிருக்கணும்? கர்த்தர் சொன்னதை கேட்டிருக்கணும். ஆபிரகாம் யார் சொன்னதை கேட்டிருக்கணும்? ஆண்டவர் போதித்த வார்த்தையின்படி கேட்டிருக்கணும், நடந்திருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடந்திருக்கணும்? ஆண்டவர் மோசே மூலமா நடத்துறபடி நடந்திருக்கும். இன்னைக்கு நீங்க எப்படி நடக்கும்? ஆண்டவர் உங்களுடைய ஊழியக்காரர் மூலமா அவங்க எப்படி நடத்துறாரோ அப்படி நீங்க நடக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு ஊழியக்காரர் பேசுகிற வார்த்தைகள் சரியான வார்த்தையா, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தையான சோதித்து பார்த்து அதன்படி நீங்க நடக்கும், ஆண்டுடைய வழியில நடக்கும். இங்க இந்த வார்த்தையை கேட்டு நீங்க போயிட்டு உங்க வழியில நடப்பீங்களா இருந்தா எப்படி ஆசீர்வாதம் வரும், எப்படி நன்மை வரும்? வரப்போறது இல்ல. இதுதான் இது கடந்த காலத்துல அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு. அவங்க என்ன செய்தாங்க? அவர்களை அங்கிருந்து
மீட்டு வெளியே கொண்டு வரும்போது அவங்க விசுவாசத்தினால அவங்க உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டாங்க, ரத்தத்துக்குள்ள போயிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா இப்ப நடக்கிற வழியில இல்ல, நான் வழி போன போக்குல தான் போவேன், வழி மாறி போனதுனாலதான் ஆண்டவர் அவர்கள் அழித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கிருபையுள்ளவரா இருக்கிறார். நாங்க தடுமாறும் போது, நாங்க வழி மாறும் போது, நாங்க 99 ஆடுகள் சரியான வழியில போனாலும் ஒரு ஆடாகிய நான் வழி மாறும் போது ஆண்டவர் என்னை தேடி வர்றார். நம்ம அடிச்சு போடல, நம்ம மேல கிருபையுள்ளவரா இருக்கிறார். நம்மளை தூக்கி தோல்ல வச்சு கொண்டு வர்றார். ஆகையினால் இன்றைக்கு இந்த இடத்துல வழி மாறி போகிற ஆடுகளா நம்ம இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்க மேல கிருபையுள்ளவரா இருக்கிறார். நீங்க கிருபை அசட்டியா என்ன வேணும்? என்ன அந்த கிருபை, அந்த அன்பை அசட்டியா என்ன வேணும்? இல்ல நான் திருப்பி வழி மாறி தான் போக வேணும். ஆண்டவர் உங்க மேல கிருபையா தான் இருக்கிறாரு. ஆனா ஒரு காலம் வருது, அன்றைக்கு கிருபை இருக்காது, அன்றைக்கு கிருபை இருக்காது. ஏன்னா ஆகையினால இன்றைய நாள் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நீங்க செவி கொடுத்து கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவரை தவிர வேற காரியங்கள், இந்த வார்த்தையை தவிர வேற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்றார். சரி, அப்ப நம்மளை நாங்களே மேய்த்துக் கொள்ள கூடாது. ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதுபடி செய்ய போறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தொடர்ந்து வாசிங்க. இப்படியா மார்க்கம் தப்பி அலைகிற, அதாவது ஆண்டவரை விட்டு வழிவிலகி சென்று வேற விக்கிரகங்களை வேற தெய்வங்களை வழிபடுகிறவங்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்காக என்ன இருக்கிறாங்க கீழே சொல்றது பாருங்க. இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன வைக்கப்பட்டிருக்கான்? இப்ப நீங்க ஜெயிலெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமான ஒரு சிறை இருக்கும். அதே ஜெயில ஒரு வெளிச்சம் வராதபடிக்கு ஒரு அறை இருக்கும். ஏன்னா அதை விட ஆண்டவர் வச்சிருக்கிற சிறை எப்படிப்பட்டதுண்டா, அது நரகம் எப்படிப்பட்டதுண்டா, காரியம் அந்த நரகத்தை குறித்து தான் சொல்லுது. அங்க அக்கினி இருக்குது. ஏன்னா இவர்களுக்காக, யாருக்காக? மார்க்கம் தப்பி அடைகிறவர்களுக்காக. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை விசுவாசிச்சு இங்கிருந்து ஆராதனை செஞ்சு ஆராதனை வழி நடத்தி ஆராதனை எல்லாம் செய்யறாங்க. ஆனா ஏதோ ஒரு பெண்ணுக்காக, மற்ற காரியங்களுக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக என்ன செய்யறாங்க? வேறு காரியங்களை, அந்நிய தேவர்களை வணங்கி கொள்றாங்க. அந்நிய தேவனை என்ன செய்யறாங்க? சிலைகளை வழிபடுறாங்க. அந்நிய தேவனை நாடி தேடுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குதா? காரியங்கள் வைக்கப்பட்டிருக்குதா? அங்க என்ன சொல்லுதா? அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குதா? அவங்க அக்கினி கடல்ல பங்கடை வாங்கலாம். ஆகையினால நாம் என்ன செய்யக்கூடாது? இப்படிப்பட்டவைகளை விட்டு விலக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்து பாருங்க, ஆதாமுக்கும் 7ஆம் தலைமுறையான ஏனோக்குக்கும் இவர்களை குறித்து எப்படி சொல்லப்படுது? இப்ப அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. இதோ எல்லோரும் இப்படிப்பட்ட அவபக்தியான ஆட்களை கண்டிக்கிறதுக்கு ஆண்டவர் வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லுது, அவனவன் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அவரோட கூட என்ன சொல்லுங்க? நான் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் என்ன செய்வாரு? அவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அது வேற விஷயம். நமக்கு என்ன நடக்க போகுது? எனக்கு என்ன நடக்க போகுது? எப்ப நான் பிரசங்கம் பண்ணும் போது இன்றைக்கு என்ன நடக்க போகுது? இன்றைக்கு ஆண்டவர் விசுவாசித்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது? என்ன தாரணம் செய்வார்? விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன செய்வாரு? விசுவாசிக்கிறவங்களுக்கு நான் கூட என்னத்தை பேசுறேன்டா, விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன செய்வார்? அதனால ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்பேன். ஆனா இன்றைக்கு பேசுறேன் எதுக்கு? யாருக்குண்டா? விசுவாசியாதவர்களுக்கு என்ன நடக்கும்? விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் நிறைய. இன்னைக்கு நம்ம அதிகமா பார்க்கறது என்ன? விசுவாசியாதவர்களுக்கு என்ன நடக்கும்? இப்ப விசுவாசியாதவர்களுக்கு என்ன நடக்கும்? என்ன வைக்கப்பட்டிருக்குது? காரியம் வைக்கப்பட்டிருக்குது. விசுவாசியாதவர்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குது? அக்கினி, நித்திய அக்கினி வைக்கப்பட்டிருக்குது. என்ன அதுக்கப்புறம் விசுவாசியாதவர்களுக்கு என்ன நடக்க போகுது? ஆண்டவர் அவர்கள் நியாயம் தீர்க்க வர போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அங்க என்ன சொல்றது பாருங்க, இப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் நியாயம் தீர்க்க என்ன பரிசுத்தவான்களோடு, நமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார். எதுக்கு வர்றாரா? இப்படிப்பட்டவங்களை கண்டிக்கிறதுக்கும், இப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறதுக்கும் வருகிறார். இவங்க தொடர்ந்து இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? இப்படிப்பட்டவங்க இன்றைக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? அது அடுத்த வசனத்தை வாசிங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க?
முறுமுறுக்கிறவங்களா இருந்தாங்க. ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க, மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. இன்றைக்கு நிறைய பேர் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? முறுமுறுக்கிறவங்களா, ஊழியக்காரங்க முறுமுறுக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதான் முறுமுறுக்கிறா என்னது? முறுமுறுக்கிறா என்னது? வாய்க்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறதா முணுமுணுக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்காம மூக்குக்குள்ளேயே தனியா என்னமோத்தையோ பேசிக் கொண்டிருக்கிறது முணுமுணுக்கிறது. என்ன அப்ப முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் எப்ப முறையிடுகிறவன் எப்ப பார்த்தாலும் மச்சாக்களை பத்தி எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட், முறையில கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது. இன்னொருத்தனை குறிச்சு எப்ப பார்த்தாலும் கோல் மூட்டுறது. ரைட், கோல் மூட்டுறன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? கோல் மூட்டுறது. பைபிள்ல இந்த நீதிமொழியில ஒரு அதிகாரத்துல அப்படியே 2-3 வசனம் இருக்குது. இந்த கோல் மூட்டுகிறவன் எப்படியா? கதவு கீழ் மூடையில ஆடுறது போல ஆடிக்கொண்டே இருப்பான். ஏதோ ஒரு நீதிமொழியில் இருக்குது, நீங்க வாசிச்சு பாருங்க. அப்ப முறையிட்டு கொண்டே இருப்பான். எப்ப அவனே பெரிய நிறைய காரியம், அவனுக்கு கூட நிறைய பிள்ளைகள் இருக்கும். ஆனா இவன் வேலை என்னது? மச்சாக்களை எப்பையும் கோல் மூட்டி கொண்டே இருக்கிறது. எப்பையும் மச்சாக்கள் செய்த தவற பார்த்து கொண்டே இருக்கிறது. முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும். அடுத்தது தங்களை இச்சையின்படி, தங்களை சரீர ஆசையின்படி, சரீரம் சொல்றபடி, என்ன தங்களோட மனது சொல்றபடி, ஆண்டவர் சொல்றதெல்லாம் கணக்கு எடுக்க மாட்டாங்க, ஊழியக்காரர் சொல்றதெல்லாம் கணக்கு எடுக்க மாட்டாங்க, பெற்றோர் சொல்றதெல்லாம் கணக்கு எடுக்க மாட்டாங்க. எதை கணக்கு எடுப்பாங்க? தங்கள் இச்சையின்படி, தங்களுக்கு விரும்புகிறபடி, என்ன தங்களோட ஆசீர்வாதங்களை நிறைவேற்றுகிறவங்களா, அதன்படி நடக்கிறவங்களா இருப்பாங்க. அதுக்கடுத்து இருப்பாங்க. இவங்களோட வாய் எப்படி இருக்குமா? வாசிங்க. எப்படி பெருமையானவைகளை பேசும். நான் இதை செஞ்சிருக்கிறேன், அதை செஞ்சிருக்கிறேன், அப்படி செஞ்சிருக்கிறேன், இப்படி செஞ்சிருக்கிறேன். இருமாப்பு, பெருமை. அவர்களுடைய வாய் எப்படிப்பட்டதை பேசுமா? இருமாப்பானவைகளை பேசும். தன்னைத்தானே புகழுவதற்காக மற்றவன் என்ன செய்வாங்க? அற்பமா எண்ணுவாங்க. மற்றவன் எப்படி எண்ணுவாங்க? அற்பமா எண்ணுவாங்க. ஊழியக்காரர் எப்படி எண்ணுவாங்க? அற்பமா எண்ணுவாங்க. ஆகார் சாரால் எப்படி எண்ணினால்? அற்பமா எண்ணினார். அவங்களுக்கு அவங்களோட பெருமை அவங்க பேசுவாங்க. உனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை இருக்குது, அவங்களாலதான் இவளுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. அதை மறந்து போயிட்டு அவள் எப்படி அற்பமா எண்ணினாள்? நாச்சியார் அற்பமா எண்ணினாள். எப்படி அற்பமா எண்ணினாள்? இத்தனை வருஷம் நீ 90 வயது வரைக்கும் நீ அவனுக்கு மனுஷியா இருக்க, உனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை இருக்குது. அப்ப இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க? தற்பொழிவுக்காக, தன்னை மேன்மைப்படுத்துறதுக்காக, தன்னை மற்றாக்கள் முன்னுக்கு உயர்த்துறதுக்காக என்ன செய்வாங்க? தன்னை வளர்த்து விட்டவங்களை, அவங்களுக்கு வார்த்தைகளை போதித்தவங்களை, தங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொன்னவங்களை மட்டம் தட்டி பேசி, குறைவா பேசி, அவங்களோட தவறுகளை பேசி, அவங்களை என்ன செய்வாங்க? உயர்த்தி பேசுவாங்க. அது என்னென்ன சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுங்க? முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், தங்கள் நிச்சயம்படி நடக்கிறவர்கள், இருமாப்பானதை பேசுகிறவர்கள், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்கிறவர்கள். எத்தனை பேருக்கு விளங்குது? அப்ப அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா 5 விதமான ஆட்களா இருப்பாங்க. அது மேலே நிறைய சொல்லுது. அப்ப இன்னைக்கு உங்கள்ட்ட நீங்க எத்தனை பேர் முறுமுறுக்கிறவங்களா இருக்கிறீங்க? எந்த நேரம் பார்த்தாலும் ஆண்டுடைய காரியங்களை குறித்து, முன்னாடி வீட்லையும் கூடி பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து நிறைய பேர் இருக்கிறாங்க நம்முடைய சமுதாயத்துல. எப்படி தெரியுமா? எனக்கு தெரியும். வாய்ப்புகளை முறுமுறுத்து கொண்டே இருக்கிறது. அப்ப அதெல்லாம் முதலாவது செய்யணும், நிப்பாட்டணும். எதை முறுமுறுக்கணும்? ஆண்டுடைய வார்த்தையை மேல் இரவு பகலும் தியானமா இருக்கும், அதை முறுமுறுக்கணும். அதை விட தேவையில்லாத காரியங்களை முறுமுறுத்து கொண்டிருக்க கூடாது. 2வது, முறையிடக்கூடாது. எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவியை பத்தியும், மனைவி கணவனை பத்தியும், பிள்ளைகளை பத்தியும் என்ன செய்யக்கூடாது? முறையிட, கோல் சொல்ல கூடாது. அடுத்தது என்ன? தங்கள் இச்சையின்படி, வேத வசனத்தின்படி நடக்கும். உங்களை மாம்சம் மனசு சொல்றபடி நடக்க கூடாது. என்ன அதுக்கு அடுத்த வாய் இருமாப்பானது என்ன செய்ய, பெருமையானது என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அதுக்கடுத்து என்ன செய்யக்கூடாது? நம்மளை உயர்த்தி விட்டவங்களை, நமக்கு போதிக்கிறவங்களை, நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவங்களை, என்ன நம்முடைய வளர்ச்சிக்கு உதவியா இருந்தவங்களை மட்டம் தாட்டி நம்மளை உயர்த்த கூடாது. தாழ்மை இல்லாமலா இருக்கும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப இப்படிப்பட்டவங்க எங்க போவாங்கன்னா இருளுக்குள்ள போவாங்க. இப்படிப்பட்டவங்க ஆண்டவர் என்ன செய்வார்? வந்து என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார், கண்டிப்பார். என்ன செய்வாரு? கண்டிப்பார். அதுக்கு அடுத்து வாசிங்க. அப்ப நம்மளை என்னன்னு ஆண்டவர் நம்புறாரு? நம்மளை என்னன்னு நம்புறாரு? நாங்க இவர்களை போல இருக்கிற பிள்ளைகள் அல்ல. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? நாங்க இருமாப்பானவர்களா இருக்கிறவர்கள் அல்ல, நாங்க முறையிடுகிறவர்கள் அல்ல, நாங்கள் நம்முடைய
இச்சையின்படி நடக்கிறவர்கள் அல்ல. நம்முடைய வாய் இருமாப்பானதை பேச கூடாது. எப்படி பேசக்கூடாது? இருமாப்பானதை பேச கூடாது. தற்பொழிவு நாட கூடாது. என்ன, நாங்க முகஸ்துதி செய்ய கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நாங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். நாங்க இப்படிப்பட்டவங்களா இருக்க நம்மளை நாங்க மேய்க்க கூடாது. நமக்கு என்று ஊழியக்காரர் இருக்கிறார், நமக்கு என்று ஒரு மேய்ப்பனாக வச்சிருக்கிறார். நாங்க அவருடைய வார்த்தைகளை கேட்கணும், அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும், அதன்படி நடக்கணும். இப்படிப்பட்ட நம்ம செய்வோமா இருந்தா நமக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே என்ன, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலைமையில நாங்கள் இருக்கிறோம் என்று அர்த்தம். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். இத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆகையினால நாங்க ஆண்டவருக்கு பிரியமானவர்களா இருக்கிறோம். என்ன சொல்லுங்க? நான் தேவனுக்கு பிரியமானவன். நான் இருமாப்பா நடக்க போறது கிடையாது. என்ன சொல்லுங்க? நான் முழுமுழுக்கிறவன் கிடையாது, நான் முறையிடுகிறவன் கிடையாது, நான் என்னுடைய இச்சையின்படி நடக்க கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என்னுடைய வாய் இருமாப்பானதை பேசக்கூடாது, தற்பொழிவை நாடக்கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நான் தேவனுக்கு பிரியமானவன், அவர் சொல்லுகிறபடிதான் நான் நடக்கும். இத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இப்ப வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? நீங்களோ பிரியமானவர்களே, எல்லாம் சொல்லுங்க, நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய வார்த்தையை நினைவு கூறு. ஊழியக்காரனால பேசப்படுகிற வார்த்தைகளை நினைவுல கூறு. இப்ப நீங்க இந்த இடத்துல வார்த்தையை கேட்கறீங்க, என்ன, இப்ப நீங்க வெளியே போறீங்க, போன உடனே என்னத்தை நினைவு கூறக்கூடாது. இப்ப இருந்து அடுத்த முறை நீங்க வார்த்தையை கேட்க உடனே என்னத்தை நினைவு கூறக்கூடாது? உங்களோட பிரச்சனைய, கஷ்டத்தை, அதை நினைவு கூறக்கூடாது. இதை நினைவு கூறுங்க, கர்த்தர் அதெல்லாம் மாற்றுவார். ஏன்? அப்ப இதை நினைவு கூறுவீங்களா இருந்தா, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே தான் இருக்கிறான். இதை ஆண்டவருடைய உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைவு கூறுவீங்க. அவரோட வாய் என்னத்தை பேசும், என்னத்தை முறையிடும்? ஆண்டவருடைய வார்த்தையை தான் பேசுவீங்க. நீங்க முணுமுணுத்து கொண்டிருக்க மாட்டீங்க. ஐயோ அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் சேர்ச்சுக்குள்ள இருந்து கொண்டே முணுமுணுத்து கொண்டுதான் இருப்பாங்க, முறையிட்டு கொண்டுதான் இருப்பாங்க. அப்ப நீங்க முறையிட மாட்டீங்க. ஆண்டவருடைய வார்த்தை நினைவுல இருக்குமா இருந்தா இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். அப்ப இன்னைக்கு நிறைய பேரே முணுமுணுக்கிறாங்க. அவங்க முணுமுணுக்கிற காரியம் என்னன்னு பாருங்க. கடவுளுடைய வார்த்தை ஒரு மனுஷன் முணுமுணுப்பான இருந்தா அந்த மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது? கடவுளுடைய வார்த்தை இருக்குது. என்னுடைய பிரச்சனையையும் வேற காரியத்தையும் முணுமுணுப்பான இருந்தா அவன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது? அதுதான் இருக்குது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்போஸ்தலரால் உங்களுக்கு முன் சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை நினைவு கூறுங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க கேட்ட சத்தியத்தை நினைவு கூறுங்க. நீங்க கேட்ட சத்தியத்தை நினைவு கூறுங்க, வேற காரியத்தை நினைவு கூறாங்க. நீங்க கேட்ட சத்தியத்தை நினைவு கூறுங்க. அந்த சத்தியம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாகும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ரைட். அப்ப சொல்ற வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அதுக்கு தொடர்ந்து வாசிங்க. ரைட். அப்ப இவ்வளவு வார்த்தை கேட்டாலும் தங்களுடைய இச்சையின்படி நடக்கிற துன்மார்க்கர்கள் இருப்பாங்க. தங்களுடைய இச்சையின்படி மனசும் மாம்ச விரும்பினவைகளை செய்கிறார்கள் இருந்து கொண்டேதான் இருப்பாங்க. பரியாசக்காரங்க, அப்படிப்பட்டவங்களை வேதம் சொல்லுது, பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இந்த பரியாசக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இப்ப வாசிங்க. ரைட். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சபையை விட்டு பிரிந்து போகிறவங்க, தேவனை விட்டு பிரிந்து போகிறவங்க, ஆண்டுடைய வார்த்தையை விட்டு. மரணம்னா என்னது? பிரிவு. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில பிரிவு. இதுதான் என்னது? மரணம். என்ன? பிரிவு. அப்ப இங்க பாருங்க என்ன நடக்குது? ஆவி சரீரத்தை விட்டு பிரியறதா என்னது? மரணம். இன்னைக்கு நீங்கள் நான் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம், ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா நாங்க தேவனை விட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமா நடக்கும் போது நாங்க முதலாவது என்ன செய்வோம்? ஆண்டவரை விட்டு பிரிந்து போவோம். அப்ப ஆவிக்குரிய ரீதியில ஒரு மரணத்துக்குள்ள போவோம். அங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தான ஆதாம போல. ஆதாம் அதைத்தான் செஞ்சான். பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து போய் மரத்துக்கு பின்னி கொடிஞ்சு போனான், அப்புறம் தோட்டத்தை விட்டு வெளியே போனான். அப்ப பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாலும். அதுக்கடுத்து பாருங்க, அதான் நான் சொன்னேன், பிரிந்து போறது என்ன? ஆவி சரீரத்தை விட்டு போறது. இன்னைக்கு நான் ஆவி கலாச்சார 6:1 சொல்லுது, நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கிறீங்க. நீங்க மாம்சம் விரும்புகிறபடி செய்யறதுக்கு நீங்க மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்க ஆவிக்குரியவர்கள்.
நீங்க ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அவன் வேறொன்றாலும் ஆராய்ந்து நிதானிக்க மாட்டான். தொடர்ந்து வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே. என்னவா? என்ன விசுவாசமா? உங்கள் மகாண்ட பெரிய மகாண்ட மெகான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. மகா பெரிய, அதாவது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதான்? பெரிய பரிசுத்தமான விசுவாசமா? விசுவாசமே பரிசுத்தமான. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு என்ன செய்யணுமா? விசுவாசத்துல நம்மளை நாங்க உறுதிப்படுத்திக் கொள்ளணுமா? அதுக்கு நம்மளை நாங்க உறுதிப்படுத்திக் கொள்ளணும்னா என்ன செய்யணும்? ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும். ரோமர் 10:17 என்ன சொல்லுது? விசுவாசம் கோல் கதைப்பதனால் வரும். என்ன? விசுவாசம் முறையிடுகிறதுனால் வரும். விசுவாசம் என்ன? பெருமையானவர்களை பேசுகிறதுனால் வரும். அப்படியா சொல்லுது? விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால் வரும். இல்லை, தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பதனால் வரும். என்ன சொல்லுங்க? விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதனால் வரும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நான் வேற வேலை பார்க்கறேன், ஒரே இருந்து வார்த்தையை தான் கேட்கணுமா? ஒரே சேர்ச்சுக்குள்ள வந்து இருந்து வார்த்தையை கேட்க சொல்லல. கேட்டுட்டு போறீங்க, இருதயத்துக்குள்ள நீங்களே பேசி நீங்களே கேளுங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப அங்க என்ன சொல்றது பாருங்க, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. அப்ப உங்க ஒவ்வொருத்தருடைய கடமை என்னது? நீங்க கேட்ட சத்தியத்தை நீங்களே பேசி விசுவாசத்துல உங்களை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்றது மிக அவசியமா இருக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்களை விசுவாசத்துல உறுதிப்படுத்திக் கொள்ளும். என்ன அங்க மேல சொல்லுது? என்ன நம்முடைய விசுவாசத்துல நாங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு நாங்க மேல வாசிச்சோம். ஏன்னா விசுவாசத்துல நாங்க எப்படி விசுவாசத்துக்காக தைரியமா போராடணும். இங்க சொல்றது விசுவாசத்துல நம்மளை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். விசுவாசத்துல நம்மளை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். என்ன அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். என்ன சொல்றாரு? இந்த மாம்சம் எப்படி இருக்குதான்? எப்படி இருக்குதா? அந்த மாம்சம் எப்படி இருக்குதான்? கரைப்பட்டு இருக்குதான். என்ன கரை? பாவக்கரைப்பட்டு இருக்குதான். அதனாலதான் இது என்ன செய்யுது? தேவையில்லாத ஆசைகள் இங்க வருது. இன்றைக்கும் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலே என்ன வருது? தேவையில்லாத ஆசைகள் வருது. தேவையில்லாத காரியங்களை குறித்த இச்சைகள் வருது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அங்க என்ன சொல்றாரு பாருங்க, மாம்சத்தினால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். இந்த மாம்சம் சில காரியத்தை செய்ய சொல்லுது, அதை வெறுத்து தள்ளு. யோசேப்புக்கு செய்ய சொல்லிச்சு, அவன் எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிடும், அவன் பாவம் செய்யல. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். என்ன சொல்லுங்க? வலுவாதபடி என்னை காக்கவும் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னை மாசற்றவனாக நிறுத்தவும் என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வலுவாதபடி நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய சன்னிதானத்தில் நம்மளை மாசற்றவராய் நிறுத்தக்கூடியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப அவர் அதுக்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். என்ன சொல்லுங்க? தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க விசுவாசத்துல தைரியமா இருக்கு. நிறைய போராட்டம் வருது. மாம்சம் என்ன செய்யுது? ஆவிக்கு விரோதமா போராடுது. நீங்க ஆவிக்குரியவர்கள். நீங்க யாரு? ஆவிக்குரியவர்கள். தேவன் உங்களை ஆவிக்குரியவர்களா பார்க்கிறார். மாம்சத்துல தான் வாழ்றீங்க, இந்த சரீரத்துல தான் வாழ்றீங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த கட்டிடம் முக்கியமா, இதுக்குள்ள இருக்கிற நாங்க முக்கியமா? நாங்க தான் முக்கியம். நமக்காக தான் இந்த கட்டிடம். என்ன இப்ப நான் கேட்கிறேன், இந்த சரீரம் முக்கியமா, அதை பார்க்கல உள்ள இருக்கிற ஆவி முக்கியமா? உள்ள இருக்கிற ஆவிதான் முக்கியம். அந்த ஆவிதான். அந்த ஆவி இல்லாட்டி சரீரம் இருந்து வேலை இல்லை. டெட் பாடி. என்ன டெட் பாடின்னு சொல்லுவாங்க. என்ன இப்ப இந்த சரீரம் என்ற பேர், இந்த சரீரம் நான் இல்லை, இதுக்குள்ள இருக்கிற ஆள் தான் நான்.
எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என்னதான் ஒருத்தர் பெரிய ஒரு பணக்காரரா இருக்கலாம், அவர் பேர் ராஜாதி ராஜா, அவர் பேர் ராஜாதி ராஜா அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். ஆனா அவர் மறிச்சு சடலத்துல கிடக்கும் போது அவரை ராஜாதி ராஜா கிடக்குறான்னு சொல்ல மாட்டாங்க. என்ன கிடக்குது? பொடி கிடக்குது. பெரிய பணக்காரர் கிடக்குறான்னு சொல்ல மாட்டாங்க. என்ன கிடக்குது? பொடி கிடக்குது. அப்படித்தான் சொல்லுவாங்க. பெரிய தொழிலதிபர் எத்தனையோ வீடுகள் வச்சிருக்கிறார், பெரிய கார், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன கிடக்குது? பொடி கிடக்குது. ஆனா கடவுளுக்காக ஒருத்தன் வாழ்ந்து மறிக்கும் போது அவனோட வாழ்க்கையை பத்தி பேசுவாங்க. அவன் கடவுளுக்காக வாழ்ந்த விதத்தை பத்தி, அவன் இருக்கிற பணத்தை பத்தி பேச மாட்டாங்க, பொருளை பத்தி பேச மாட்டாங்க, ஆசையை பத்தி பேச மாட்டாங்க. அவன் வாழ்ந்த நாட்கள்ல கடவுளுக்காக என்னென்ன காரியங்களை செய்திருக்கான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப நம்முடைய ஆண்டுகள் எப்படிப்பட்டது தெரியுமா? அப்படி மறித்து கிடக்கிற சடலத்தை கூடி மறுபடியும் உயிர்த்தெழச் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப நமக்கு ஆவி அளித்தவர் அவர், சரீரத்தை கொடுத்தவரும் அவர் தான். அவர் சரீரத்தையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சரீரத்தை உயிரோடு எழுப்ப புதிதாக வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப உங்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை கடவுள் மேல வைங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவான். எப்படி நம்மளை ரட்சித்தாரோ அப்படி நம்மளுக்கு ரட்சிப்பின் பாதையில் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். நீங்க போகிற பாதையில் ஆண்டவர் நடத்துவார். நிறைய போராட்டம் வரும், நிறைய மாம்ச ஆசைகள், இச்சைகள் வரும். நீங்க கடவுள் மேல உங்களுடைய கண்ணை வைங்க. கடவுள் இந்த கஷ்டத்தை எல்லாம் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப விசுவாசம் இல்லாம வாழ்வோமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில அழிவு தான் வரும். நமக்கு என்ன இருக்கு? அக்கினி கடந்த பங்கடைவோம், இருளான அந்த ஸ்தலத்துக்குள்ள பங்கடைவோம். ஆனா ஆண்டவர் நம்மளை இருளுக்குள்ள போறதுக்காக அழைக்கல. ஆண்டவர் நம்ம இருளிலிருந்தே பிரித்தெடுத்தாரு, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கிறதுக்காக. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆகையினால நீங்க ஆண்டவர் நம்மோட பேசுகிற காரியம் என்னென்ன, இந்த விசுவாச வாழ்க்கையில நிறைய போராட்டம் வருது. நீங்க விசுவாசத்துக்காக தைரியமா போராடணும்னு ஆண்டவர் இருக்கிறார். நீங்க ஒவ்வொருத்தரும் விசுவாசத்துக்காக, தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்துக்காக தைரியமா போராடணும். முறையிடுகிறவங்களா இருக்கக்கூடாது, முறுமுறுக்கிறவங்களா இருக்கக்கூடாது, இருமப்பான பேசுகிறவங்களா இருக்க கூடாது, தற்போலிவானதை நாடுகிறவங்களா இருக்கக்கூடாது. நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமான பிள்ளைகளா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவர் உங்களை வலுவாதபடிக்கு காப்பார். அவர் அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பு உங்களை அப்பழுக்கற்றவரை மாசற்றவரை நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்படி நாங்கள் அனைவரும் விழுந்து நின்றவர்களாக இந்த வார்த்தைக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நாளை சற்று நினைவு கூறுங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் முதலாக இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள் அந்த நாளை சற்று நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் எவ்வாறு உங்களை ரட்சித்தாரோ, எவ்வாறு உங்களுடைய மனதை புதிதாக்கினாரோ, உங்களை ரட்சித்தாரோ, பாவத்தின் பிடியிலிருந்து வெளியே எடுத்தாரோ, நோயிலிருந்து விடுவித்தாரோ, இன்றைக்கும் அதே ஆண்டவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் வலுவாமல் காக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களுடைய வலதுகரம் பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை தொடர்ந்து நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், துயரங்கள், வியாதி, வறுமைகளை அவர் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை மாசற்றவராக தேவன் முன்பு நிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகிய ஆண்டவர் சொல்லுகிற காரியம், விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகாதீங்க, வழிவிலகி போகாதீங்க. இருமாப்புள்ளவர்களாக இருக்க வேண்டாம், முறுமுறுக்கிறவர்களாக இருக்க வேண்டாம், போல் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டாம், பெருமையான பேசுகிறவர்களாக இருக்க வேண்டாம், ஊழியக்காரனுக்கு விரோதமாக உங்களை வளர்த்து விட்டவர்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களாக இருக்க வேண்டாம். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீங்க. உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் உங்க மேல் அன்புள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்க மேல் கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால வேற தேவர்களை நாடி தேடி போக வேண்டாம். வேற எந்த காரணத்துக்காக, திருமணத்துக்காகவோ இல்லை உங்களுடைய மாம்ச இச்சைகளுக்காகவோ ஆண்டவரை மறுதலித்து வேற தேவர்களை வணங்க வேண்டாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தயவு செய்து செய்ய வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்றால், விசுவாசத்திற்காக போராடுங்கள். விசுவாசத்திற்காக மற்ற உலக மாம்ச காரியங்களை வெறுத்து விடுங்கள். அதெல்லாம் உதறி தள்ளி விடுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஜனங்களோடு கூட ஆண்டவர் சொன்ன காரியம் நிறைவேறுவதற்காக அவர் உலக காரியங்களை வெறுத்து, அந்த பார்வோனுடைய குமாரன் எனப்படுவதை வெறுத்து, இளவரசன் எனப்படுவதை வெறுத்து, அந்த எகிப்தின் ஆசபாச அனுபவிப்பதை வெறுத்து, ஆண்டவரோடு கூட ஆண்டுடைய ஜனங்களுக்காக, அவருடைய மீட்புக்காக, அவருடைய எகிப்திலிருந்து காரணங்களுக்கு கொண்டு போகப்பட வேண்டும்படியாக
ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகி நானும் நீங்களும் ஆண்டவருக்காக ஒரு வாழ்க்கையை வாழுவதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆசை இச்சைகளை வெறுக்க வேண்டும். சாதாரணமான காரியங்களுக்காக ஆண்டவரை விட்டு விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் இடத்தில் இருக்கிற நிறைய பேரோடு பேசுகிறார். நீங்க சில அற்பமான காரியங்களுக்காக உங்களை படைத்த ஆண்டவரை விட்டு விலகி போக வேண்டாம். உங்களுக்காக தேவன் மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்காக தேவன் உயர்வான காரியங்களை வைத்திருக்கிறார். இப்படி கண்களை மூடியிருக்கும் போது ஒரு நான் பாடலை பாடுகிறேன். என்னோடு சேர்ந்து அந்த புதிய பாடலை நீங்கள் பாடுங்கள். வலுவாமல் காத்திட்ட தேவனே, வலக்கரம் பிடித்தவரே, வலுவாமல் காத்திட்ட தேவனே, வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விளக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே, வல்லடிக்கெல்லாம் விளக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே, ஆயிரம் நாவிருந்தாலும் உம் அன்பு மாறாதே. சொல்லுவோம். ஆயிரம் நாவிருந்தாலும் உம் அன்பு மாறாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் உம் அன்பு மாறாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் உம் அன்பு மாறாதே. ஆண்டவர் நம்மை வலுவாமல் காக்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் காப்பார், உங்களை அவர் ரட்சிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். உடைய கண்களை மூடியிருக்கும் போது நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய குடும்பமாக சபையாக இணைந்து உண்மை ஆராதிக்க உடைய வார்த்தைகளை கேட்க தந்த மாபெரும் சலாக்கியத்துக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் அப்பா உண்மையிலுள்ள விசுவாசத்திற்காக உடைய வசனத்தின் மேலுள்ள விசுவாசத்திற்காக வருகிற மாம்ச இச்சைகள் உலக இச்சைகளில் உள்ளோடு போராடி வெற்றி பெற ஆண்டவரே எங்களை பலப்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் வழி விலகி போகாதபடிக்கு வலுவாதபடிக்கு நீங்க எங்களை காக்கிறவராய் இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் தடுமாறி போனாலும் எங்களை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அந்த உலகத்தின் ஆசை இச்சைகளை விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து விட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் அந்த இருளுக்குள்ளே பங்கடையாதபடிக்கு அந்த நித்திய ஆக்கினைக்குள்ளாக போகாதபடிக்கு உமக்கு பிரியமான பிள்ளைகளாகி நாங்கள் அப்பா சுவாமி முறையிடுகிறவர்களாய் குறை சொல்லுகிறவர்களாய் கோல் சொல்லுகிறவர்களாய் இருமாப்பானதை பேசுகிறவர்களாய் அல்லாமல் உமக்கு பிரியமானபடி நடக்க உதவி செய்வீராக. உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்வீராக. எப்படி விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோமோ எங்களுடைய வாழ்க்கையின் கடவுள் மேல் உள்ள விசுவாசத்தினாலே வாழ வளர கனி கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக சுவாமி. இந்த வசனத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன், தொழில் வளங்களை ஆசீர்வதிக்கிறேன், இவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறேன், இவருடைய தேவைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய நினைவுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. அதை நீர் நிறைவேற்ற வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த பிள்ளைகள் தொடர்ந்து உடைய வசனத்தை தொடர்ச்சியாக கேட்டு அதன் மேலே விசுவாசத்தை வைத்து கர்த்தரை நம்பி வாழ இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இந்த தேவைகள் எண்ணங்களை நிறைவேற்றுவீராக. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து தெரியாதபடிக்கு இந்த பிள்ளைகளை போஷிப்பீராக ஆண்டவரை. போஷிப்பீங்களாக ஆண்டவரை. இந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்பட்டு உத்தம மார்க்கத்தாராய் வாழத்தக்கதாக இந்த பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துவீராக சுவாமி. ஆண்டவர், இந்த பிள்ளைகள் முடிவு பரியந்தம் விசுவாசத்திலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே இன்னும் உறுதியாக இருக்க உதவி செய்யுங்க. நாளுக்கு நாள் விசுவாசத்திலே வளர உதவி செய்வீராக. இந்நாட்டில் எங்கள் ஆராதனைகளை எங்களுடைய துதிபலிகள் காணிக்கைகளை ஏற்றுக்கொண்ட தேவனுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களுடைய விண்ணப்பங்கள் உங்களுடைய ஜெபங்களுக்குரிய பொருத்தனைகளுக்குரிய பதிலை அதே சீக்கிரத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்க போகிறபடி நான் நன்றி செலுத்திக் கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி
எங்களை படைத்த உம்மை உயர்த்தி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். ஆண்டவர் வரும் பரியந்தம் இந்த பூமியின் கடைசி நாள் பரியந்தம் ஆண்டுடைய கிருபை, அன்பு, சமாதானம், அவருடைய ஐஸ்வர்யம் உங்களோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.